முடிந்தவரை 3 பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கிறதுன்றது அந்த 3 பிகி பேங்க் மாதிரி. 3 அக்கவுண்ட்ல வச்சுக்க முடியாது, ஒரு அக்கவுண்ட் இருந்தா கூட, ஆனா நீங்க ஸ்பெண்ட் பண்றது அதுவும் இந்த 3 உண்டியல்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. முதல் உண்டியல் என்ன, நீங்க போடலாம், நீயே தாராளமா எடுக்கலாம். தட் இஸ் தி அக்கவுண்ட் தட் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபார் யுவர் ஸ்பென்ஸ். என்ன வந்துட்டே இருக்கு, அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், வெஜிடபிள் வாங்கணும், பெட்ரோல் போடணும், போனை வந்து சார்ஜ் பண்ணணும், ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரியான செலவுகள் சேலரி வர வர நம்ம எடுத்து செலவச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது முதல் உண்டியல். ரெண்டாவது, அதுல போடணும், டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது, எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தாவி அம்மா கிட்ட இருந்து வாங்கி அதுக்கு பிறகுதான் அதை எடுக்கணும்ன்றது ரெண்டாவது டைப் ஆஃப் அக்கவுண்ட். தட் இஸ் டிபிக்கலி தி அக்கவுண்ட் தட் யூ கீப் ஃபார் யுவர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் ஃபார் ஸ்பெண்டிங். நீங்க உங்க சேலரி நாளைக்கு கிரெடிட் ஆற போது எவ்வளவு தொகையை அதிலே நீங்கள் சேமிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதற்கானது உங்களுடைய ரெண்டாவது அக்கவுண்ட் இல்ல அந்த ரெண்டாவது உண்டியல் மாதிரி. அதுல கட்டாயம் காசு போடணும். ஆனா டக்கு டக்கு நீ எடுத்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, எடுத்து ஐபோன்லாம் வாங்கக்கூடாது. தட்ஸ் only meant for your savings and investment. And the third one is the most important. That is for your emergency expenditure. முதல்ல ஒண்ணு நாம தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில எல்லாருக்கும் வருவது என்னவென்றால், எல்லாருக்கும் நினைத்து பார்க்கவே முடியாத செலவுகள் வரும். நீங்க அதுக்கு தயாராகவே இருந்திருக்க மாட்டீங்க. திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகுது, திடீர்னு நினைச்சு பார்க்க முடியாம ஏதாவது ஒரு பெரிய